நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று 10 நாட்டிலிருந்து 15 நாட்கள் ஆக போகுது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ட்டு சில ஊடகங்கள், சில சோசியல் மீடியா இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கோவை மாவட்டத்தில் ஒரு 10 வயது பெண் குழந்தை, நேற்று நான் பேசியிருந்தேன், அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த உடலை உடற்கூறு ஆய்வு முடிஞ்ச உடனே வாங்க மாட்டேன்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வு. உடனுக்குடன் போய் அமைச்சரும் பிளஸ் சுகுமார் அவர்களும் போய் எஸ்பி போய் அந்த குற்றம் நடைபெற்ற இடத்த போய் பார்வையிட்டு இருக்கார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி கிட்டையும் அமைச்சர் மற்றும் அங்க இருக்கிற ஏனைய நிர்வாகி கிட்ட அது சம்பந்தமாக அவர் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில ஒரு மாணவி, நர்சிங் படிக்கும் மாணவி ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளிக்கும் பொழுது இறந்திருக்கிறார். அதனால் அவர் சக மாணவிகள் அங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்ததுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு அறநிலைத்துறை அமைச்சர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் போய் நேரில் சந்தித்து கண்டிப்பாக தவறும் அந்த நடவடிக்கை எடுக்கும் தவறும் பட்சத்தில் நான் முதலமைச்சர் கிட்ட கொண்டு போயிட்டு இந்த விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் இது போல ஒரு 4-5 நிகழ்ச்சிகள் நடந்துதான் இருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அவர் 10-15 நாள்லயே எல்லாமே சரி செஞ்சிட முடியுமா? இது அதிமுக ஆட்சியில் இல்லையா, திமுக ஆட்சியில் இது இல்லையான்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க. ஆதரவா பேசணும்னு மட்டும் கிடையாது, எது நடந்தாலும் வருங்காலங்களில் அது சரி செய்வதே தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாம தொடர்ந்து மின்வெட்டுக்கள் என்னன்னா, இது ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில மின்வெட்டு அதிகமா இருந்தது. 6 மணி நேரம் 7 மணி நேரம், அது படிப்படியா குறைஞ்சது. புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே அறவே அதை இது பண்ணாங்க. இப்போ வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு, தமிழ்நாடு முழுக்க வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு. மின்வெட்டுகள் நிறைய ஏரியால தொடர்ந்து இரவுகள் எல்லாம் போகுது. மின்சாரத்துறை அமைச்சர்கிட்டையும் போய் நிர்மல்குமார் கிட்டையும் முறையிட்டு இருக்காங்க. அவர் என்னன்றதை சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. வருங்காலங்களில் அது வராதுன்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சமூக நீதியின் காவலனை போல் பொய் போர்வைகள் எல்லாம் நிறைய பேர் எப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுக்கலாம், அவங்க திமுக ஆட்சியில திமுகவுடைய கூட்டணி கட்சியில வின் பண்ணவங்க, அதே போல தமிழக முஸ்லிம் லீக் ஷாஜகான் அவர்களுக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுக்கலாம், காங்கிரஸுக்கு 5 பதவி எப்படி கொடுக்கலாம் அமைச்சர் பதவி அப்படின்னு கேட்கறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இதுதான். இன்று சமூக நீதியை பத்திரவங்க பேசுறவங்க எல்லாருமே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏவாக முதல் முறை வரும்பொழுது தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூறியிருந்தார். அவர் எப்படின்னா, கூட்டணி கட்சியில அவரும் இருந்தாரு. பொதுவா ஸ்டேஜ்ல எல்லாரும் கையை பிடிச்சி மேல தூக்கி இது பண்ணுவாங்க, காட்டுவாங்க போட்டோவுக்காக. அப்ப இவர் பக்கத்துல நின்று இருக்காரு, அவர் தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. உடனே அந்த அம்மா கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கி இருந்தது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அதே போல அவர் கூட்டணி கட்சியில வெளியில போகும்போது கூட தம்பி எங்கே சென்றாலும் அவர் நல்லா இருக்கணும்னு அறிக்கை விட்டிருக்கார். ஆனால் இன்று மத்திய அமைச்சராக இருந்தவர், தற்போதைய எம்பியா இருக்கிற ராஜா, அவர் திமுக ராஜா அவர்கள் ஏனி இதுன்ட்டு அவர் ட்விட்டர் பக்கத்திலையும் இதுலயே விமர்சிச்சு ஒரு விஷயத்த போட்டிருக்கார். அமைச்சரவையில நீங்க இத்தனை ஆண்டு காலமா இருந்த விடுதலை சிறுத்தைகளுக்கோ காங்கிரஸுக்கோ கூட்டணி ஆட்சி நீங்க கொடுக்கல. இது சம்பந்தமா ஏற்கனவே தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கிட்ட ஒரு டிபேட்ல கேட்கும் போது தமிழகத்துக்கு அது சரியா வராது, வெளியில இருக்கவங்க தேவையில்லாம குழப்பறாங்கன்னாங்க. ஆனால் இவங்க மட்டும் வாஜ்பாயோடைய பிரதமராக இருக்கும் பொழுது அங்க போயிட்டு இவங்க எம்பி சீட் வாங்கிப்பாங்க, எம்பியில வின் பண்ணவொன்னே அமைச்சரவையில இடம் பிடிப்பாங்க. காங்கிரஸ் அங்க ஆட்சி அமைக்கும் போது இங்க இருந்து மத்திய அமைச்சர் திமுக இருக்கவங்க போய் இடம் பிடிப்பாங்க. இவங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன விஷயம் புரியல.
சமூக நீதியை பத்தி பேசுறவங்க எல்லாருக்குமே 7 பட்டியலிட்டவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. அதே போல் இந்து அறநிலையத்துறைக்கு பிராமண வகுப்பை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு போல் சித்தரிப்பது சரியாக இல்லை. உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய வேலையை கரெக்டாக தான் செஞ்சிட்டு இருக்காரு. சிறு சிறு தவறுகள் அங்கங்கு நடக்குது, அதெல்லாம் வருங்காலங்களில் அவர் சரி செய்வார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.